ஆதாரங்களை வெளியிட்டா ஒரு பெரிய அதிர்வலையே இருக்குன்னு ராகுல் காந்தி எச்சரிச்சிருக்கிறாரு. பெருசாலாம் ஒன்றும் மக்களுடைய அபிமானத்தை வாங்கி வெற்றி பெற்றல, வெறும் ஸ்லிம் மெஜாரிட்டியில தான் மோடி அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் துணை இல்லைன்னா இந்த தேர்தலை வெற்றி அடைந்திருக்கவே முடியாதுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆதாரம் பின்னாடி வரப்போகுது. என்ன பண்ண போறீங்க? காங்கிரஸ் கட்சி எப்போதுமே தன்னுடைய தோல்வியை பற்றி கவலைப்படாது, எதிரியுடைய வெற்றியை பற்றி விமர்சனம் பண்ணும். தன்னுடைய தோல்வியை பற்றி சுய பரிசோதனை செய்வதற்கு பதிலாக ஒவ்வொரு பொழுதும் நெவர் எவர் இன் தமிழ்நாடு பிஜேபி வந்துட்டு எந்த காலத்திலும் எந்த விதத்திலும் ரூல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லினா காங்கிரஸ் வில் ரூல் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல முடியுமா? நெவர் எவர் பிஜேபின்னு சொல்ல முடியுங்க. நீங்கள் காங்கிரஸ் ரூல் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? 1967 வேரோடும் வேரடி மண்ணோடும் துடைத்தெறியப்பட்ட காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ 58 வருஷமா இந்த பக்கமே திரும்பி பார்க்க முடியல. இதை பற்றி அவர் கவலைப்படுவதற்கு நியாயம் இல்லை, அதை பற்றி கவலைப்படுவதற்கு அவருக்கு நேரம் இல்லை. தன்னுடைய கட்சி நடந்த தேர்தல்கள்ல இந்த முறைகேடு இருக்குது. குஜராத் எலெக்ஷன்ல சந்தேகம் இருக்குது, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஹரியானா வரிசையா சொல்றாரு. 10 வருஷமா எலெக்ஷன் கமிஷன் வச்சு தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கா? ஒரு இல்ல அதாங்க, சந்தேகம் என்பது ஒரு அடிப்படையான பகுத்தறிவுடைய ஒரு அடிப்படை. கேள்வி கேள், சந்தேகப்படு, ஆய்வு செய் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். ஆனால் கேள்வி கேட்பது, சந்தேகப்படுவது, ஆராய்வது என்பதற்கு பதிலாக அவதூறு பேசுவது, அது தண்டிக்கப்படுகிறது, கண்டிக்கப்படுவது, அதற்கப்புறம் மன்னிப்பு கேட்பது. நான் ஒன்று வீர் சாவர்கர் இல்லை மன்னிப்பு கேட்பதற்கு என்று சொல்றது, அதுக்கப்புறம் பின்வாங்கிறது. அதுக்கப்புறம் காந்தியடிகளை கொலை செய்தது போயிடலாம். அது ஒரு வெற்று முழக்கமா நீங்க சொல்றது மாதிரி அவதூறா பேசினார்னா கடந்து போயிடலாம். இது ராகுல் காந்தி மட்டும் இல்ல, சில ஜனநாயக அமைப்புகளும் சொல்றாங்க பதிவான வாக்குகளுக்கும் கவுண்ட் பண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான தேவசாயம் அவர்கள் சொல்றாரு 70க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல இது போல நடந்திருக்குது. ஒரு மார்ஜினல் டிஃபரன்சஸ் போதுங்க ஜெயிச்சறதுக்கு. அத மேனிபுலேட் பண்ணாலே போதும். அத பண்றாங்க. நான் சொல்லி முடிச்சறேன். அதாவது இல்ல, இப்ப ஒரு கேள்வி எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட கேள்வியாக, துல்லியமான கேள்வியாக இருக்கணும். இப்போ இவங்க குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அணுகுண்டு கண்டுபிடித்து விட்டதாக சொல்கிறார். ஒரு வாரத்திலே அது வெடித்து இந்தியாவே நாசமாக போகும்னு சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு தீவிரவாதியாக அவர் தன்னை பிரபலப்படுத்தி இருக்கிறார். வாழ்த்துக்கள். அந்த அணுகுண்டு வெடிக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனுடைய தோலை உரித்து காட்ட வேண்டும். ஆமா, அது அந்த முறைகேடு ஒரு அணுகுண்டு சொல்றாரு. உங்களுக்கு இருக்கிற கவலை இல்ல உங்களை அதாங்க, நீங்க ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர், நீங்க வந்துட்டு இவ்வளவு அதிகபட்சமான வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு கையில் ஆதாரம் இருக்கிறதா? துல்லியமாக மக்கள் மன்றத்தில் நீதிமன்றத்தில் நிறுவுங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய மறுபக்கத்தை அம்பலப்படுத்துங்க. யார் வேணாங்கிறா? நான் வந்து பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தான், எலெக்ஷன் கமிஷனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. அதை நான் டிஃபெண்ட் பண்ணவும் இல்லை. ஆனால் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபியுடைய ஒரு அணி பிரிவு மாதிரி அவங்க மீன் பண்ணிக்கிட்டு பேசுறாங்க. எலக்ட்ரானிக் பிரிவு அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரானிக் பிரிவை நீங்க கூட ஆரம்பிக்கலாம். நீங்களும் ஆரம்பிச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் மெஷின் மூலமாகவும் அந்த ரோல்ல தில்லுமுள்ளு செய்வதன் மூலமாகவும் நீங்களும் கூட வெற்றியை கொண்டு வாங்க. இல்லம்மா, ஏன்னா நான் அதாவது இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வோம்னா இப்ப புத்திசாலியா தெரியறான். அதை மறுக்கிறவன் வந்துட்டு அறிவீனா பார்க்கப்படுது. நான் என்ன கேட்கறேங்க, இப்ப நான் கேள்வி விட்டுருங்க, வரிசையா கேட்கறாங்க. ஒன்று, செத்தவர்கள் வாக்கு போடுகிறார்கள், அல்லது இரட்டை வாக்கு இருக்கிறது, அல்லது டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி இருக்கிறது, அதே மாதிரி மைக்ரேஷன் ஆஃப் லேபர் இருக்காங்க. இப்படி எலக்டோரல் ரோல் சம்பந்தம் சீர்திருத்தம் பண்ணுவோம். யார் வேணாங்கிறா? நீங்க ஜெயிச்ச எலெக்ஷன்லயே அது இருந்துச்சு. செத்து போனவங்க வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்க. இப்ப மறுக்க முடியுமா? நான் பிஜேபியுடைய மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷனுக்கும் அசெம்பிளி எலெக்ஷனுக்கும் வித்தியாசம் குறைந்த மாதங்கள் தான். அதுக்குள்ள எப்படி வந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எப்படி திடீர்னு வந்தாங்க? 21 லட்சம் பேர்
எவ்வளவு சார்? அம்மா, 71 லட்சம் இப்ப பேர். பீகார்ல கூட 6 லட்சம் பேர் இல்ல, பீகார்ல 6 லட்சம், இது தமிழ்நாட்டுல கூட 6 லட்சம் வெளி மாநில வாக்காளர்கள் இங்க என்றைக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க, என்றைக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க, மைக்ரேஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது சார், 6 not மாசத்துக்கு only for முன்னாடி population election pressure. commission இது மாதிரி மைக்ரேஷன் அந்த வேலையை ஏன் செய்யல? அப்ப இல்ல நான் அசெம்பிளி இல்ல, எலெக்ஷன் அப்ப இதுக்கு ஒரு தொடர்ந்து மாதிரியும் இருங்க. லோக்சபா election எலெக்ஷன் அப்ப commission ஒரு மாதிரியும் ஏன் இல்ல, பண்ணணும்? இல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்துக் கொண்டும் தன்னை மெய்ப்பித்துக் கொண்டும் சிறப்பான உலகத்தின் ஆகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தேர்தலை வெற்றிகரமாக செய்திருக்கிறதுன்னு உலக நாடுகளே பாராட்டுறாங்க. வெளிநாட்டு யாரும் பார்வையாளர்கள் பாராட்டலையா? பாராட்டுறாங்க. யாரும் பாராட்டல. ஆனா நம்ம உள்நாட்டு தம்பி, விஞ்ஞானிகள், எதையாவது நம்ம உள்நாட்டு பேசாதீங்க. விஞ்ஞானிகள், ஐயா இருங்க, ஐயா இருங்க, ஐயா நீங்க பேசல, நான் பேசலையா? நம்ம உள்நாட்டு விஞ்ஞானிகள் வீடியோவுக்கு மீடியாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே தங்களுடைய இஷ்டத்திற்கு கதையளந்து கொண்டு இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், நீங்க கதையளங்க. நான் சரி, ஓகே. திரு பொன்ராஜுடைய பார்வை வாங்கிட்டு வரேன். இது கதையா? ஆதாரபூர்வமாக இல்ல, இதுல ஆதாரம் இருக்கா? கேப்போம். ஆதாரபூர்வமா நிரூபிக்காட்டுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.